நேத்து நெறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து "கிணத்த காணோம்" அப்படின்னு யோகி பாபு அவர்கள் நடித்த படம். அந்த படம் வந்து டே 1 எவ்வளோ கலெக்ஷன், மீதி படங்களும் எவ்வளோ டே 1 கலெக்ஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் தாய் கிழவி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் நேத்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன பட்ஜெட் பெரிய வெற்றி படத்தோட கம்பேரிசன் பார்க்க போறோம். 15 நாள் கலெக்ஷன். அப்புறம் துரந்தர் 2 அட்வான்ஸ் புக்கிங்ல பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது எவ்வளோங்கிறத பார்ப்போம். அதுவுமே ஒரு படத்தோட கம்பேரிசன் பார்க்க போறோம். இது இல்லாம இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, முண்டாசு பட்டி அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து காதல் கனவே அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்டர் கார்டன், முருகன் சாண்டி, குர்ஷித்துர் ரஹ்மான், மணீஸ்வர், அப்புறம் பிரதீப் ஆர்கே அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் இதுவரையும் 8 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன், நேத்து 8வது நாள் எவ்வளோனா, இந்தியால 28,00,000, இந்தியால டோட்டலா 5,31,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் $100 மில்லியன் கடந்திருக்கு. 925 crores கிட்ட இந்தியன் கரன்சிக்கு வருது. இந்த படத்தோட பட்ஜெட் $150 மில்லியன். இந்த ஞாயிற்றுக்கிழமை பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வடம் அப்படிங்கிற விமல் அவர்களோட படம் நேத்து 8வது நாள் தமிழ்நாட்டுல 4,00,000, இந்தியால 5,00,000, 1,71,00,000 இந்தியால கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுல தமிழ்நாட்டுல 1,55,00,000 வசூல் ரீதியா ஒரு டிசாஸ்டரா தான் அமைஞ்சிருக்கு. இந்த படம் 6,50 கோடி பட்ஜெட். இந்த படம் கூட வந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டா இருக்கட்டும், முஸ்தபா முஸ்தபாவா இருக்கட்டும், இந்த படங்கள்லாம் நேத்து சுத்தமா கொஞ்சம் கூட கலெக்ஷன் எடுக்கல. 1,00,000 கூட கலெக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அப்புறம் மறைந்த நடிகர் புனித் ராஜ் அவர்களோட ஆகாஷ் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 2005ல தான் இந்த படம் ஒரிஜினல் ரிலீஸ். அதிலே பெரிய வெற்றி. இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 கர்நாடகால 43,00,000 இந்த படம் வந்து டே 1 ரிலீஸ்ல ஓப்பனிங் வந்திருக்கு. சூப்பர் கலெக்ஷன் வந்திருக்கு. காஞ்சனா ரிலீஸ்ல ஒரு பெரிய நம்பரே கலெக்ட் பண்ணிருக்குங்க. காஞ்சனா ரிலீஸ் தெலுங்கு. ஆந்திரா தெலுங்கானால 2,78,00,000, இந்தியால 3,05,00,000. செம்ம கலெக்ஷன் எடுத்திருக்கு. பாப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. ஒரு பக்கம் அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க காஞ்சனா படத்தை ரீரிலீஸ. ஆரண்ய காண்டம் இந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. வெறும் 4,50,000 தான் கலெக்ட் பண்ணிருக்கு. உண்மையிலேயே இந்த படம் ரொம்ப புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஆக்குபென்சி கம்மியா தான் இருக்கு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், அதுல அந்தோனி அப்படிங்கிற படம் வெறும் 1,00,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2,50 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். டே 1 1,00,000 தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. கொலை சேவல் அப்படிங்கிற படம், இந்த படத்துல வந்து கலையரசன் ஹீரோவா நடிச்சிருக்காரு. டே 1 6,00,000 தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணியிருக்கு. 5 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட். வவல்ஸ் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம். இந்த படம் வந்து 5,00,000 வந்து தமிழ்நாட்டுல கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்ராக்சிமேட்டா 4 கோடி பட்ஜெட். வெஞ்சியன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் வந்து டே 1 8,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்துக்கு அப்ராக்சிமேட் பட்ஜெட். அப்புறம் யோகி பாபு அவர்களோட கிணத்த காணோம் அப்படிங்கிற படம் நேத்து டே 1 ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. தமிழ்நாட்டுல 19,00,000, இந்தியால 20,00,000, 6 கோடி அப்ராக்சிமேட்டா இந்த படத்தோட பட்ஜெட். டே 1 ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. டே 2, டே 3 எப்படி பிக்கப் ஆகுதான்னு பார்ப்போம். அப்புறம் தாய் கிழவி இந்த 15 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து 15வது நாள் தமிழ்நாட்டுல 1,49,00,000, உலகம் முழுக்க 1,84,00,000. டோட்டலா 46,84,00,000 தமிழ்நாட்டிலையும், 61,92,00,000 உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இதுல ஓவர்சீஸ்ல மட்டுமே 10,34,00,000, 10 கோடி பட்ஜெட். செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு படத்தோட கம்பாரிசன் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்ப நம்ம வந்து தாய் கிழவி 15 நாள் வசூலும், டூரிஸ்ட் ஃபேமிலி 15 நாள் வசூல் கம்பாரிசனை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். தாய் கழுவி பொறுத்தவரையும் தமிழ்நாட்டுல 46,84,00,000, டூரிஸ்ட் ஃபேமிலி 41,69,00,000. ஸோ தாய் கழவி தான் தமிழ்நாடை பொறுத்தவரையும் லீடிங்ல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஓப்பனிங் பெருசா இருந்தது. கர்நாடகாவை பொறுத்தவரையும் தாய் கழவி 3,40,00,000, டூரிஸ்ட் ஃபேமிலி 4 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி தான் லீடிங்ல இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் தாய் கழவி 1,34,00,000, டூரிஸ்ட் ஃபேமிலி 1,25,00,000. தாய் கழவி தான் லீடிங்ல இருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் ஓவர்சீஸ்ல தாய் கிழவி 10,34,00,000, டூரிஸ்ட் ஃபேமிலி 11,38,00,000. டூரிஸ்ட் ஃபேமிலி ஓவர்சீஸ்ல நல்ல பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா 61,92,00,000 தாய் கல்வி கலெக்ட் பண்ணியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி 58,32,00,000. ஸோ தாய் கல்வி தான் உலகம் முழுக்க லீடிங்ல இருக்கு. ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படின்னா
தாய்க்கழுவி மாதிரி ஒரு பெரிய ஓப்பனிங் வீக்கெண்ட் கலெக்ஷன் கிடையாது. அது வேர்ட் ஆஃப் மவுத்ல மறுபடியும் பிக்கப் ஆகி செகண்ட் வீக் தேர்ட் வீக் தான் பெரிய அளவுல போச்சு. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா நேத்து 15வது நாள் உலகம் முழுக்க தாய்க்கழுவி வந்து 1,84,00,000 ஆனா டூரிஸ்ட் ஃபேமிலி உலகம் முழுக்க 15வது நாள், அதுவும் ஒரு புதன்கிழமை அந்த மாதிரி ஒரு வீக் டேஸ் தான், அதுல வந்து கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி லேட்டரா பிக்கப் ஆகி பெரிய கலெக்ஷன் எடுத்தது. இப்ப நான் சொன்ன இந்த கலெக்ஷனுக்கு அப்புறமே ஒரு 28 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி. இப்ப தாய்க்கழுவி அந்த மாதிரி 28 கோடி 30 கோடி கிட்ட இனிமே கலெக்ட் பண்ண போகுதாங்கிறத வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். ரெண்டுமே பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற படம் கிடையாது. அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆனதோ இல்ல ப்ரெஸ் ஷோ போட்டு அதுல இருந்து அந்த படங்களுக்கு பெரிய அளவுல ஒரு ஓப்பனிங் கிடைச்சது அப்படிதான் இருந்தது. இந்த 2 படத்துக்குமே இது ஒரு ஒத்துமை. முக்கியமா இந்த 2 படங்களுமே மக்கள் பெரிய அளவுல கொண்டாடின படம். இந்த 2 படங்கள்லயும் முக்கியமா ஒத்து போறது டைரக்டர்ஸோட முதல் படத்திலேயே எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2வது படம் இவங்க 2 பேருக்குமே பெரிய அளவுல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 2வது படம் இவருக்கு ஒரு படம் ஹீரோவா நடிச்சு அந்த படம் பெரிய லெவல்ல ஹிட் ஆயிருக்கு அபிஷேக் ஜீவத்துக்கு. சிவகுமார் முருகேசனுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிவகார்த்திகேயனை வச்சு ராஜ்கமல்லையே பட வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அந்த அளவுக்கு 2 பேருமே அடுத்த கட்டத்துல 2வது படத்திலே பெரிய லெவல்ல போயிட்டாங்க. ஸோ இந்த 2 படத்துல உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஏன் அப்படிங்கறது காரணத்தையும் கமெண்ட்ல போடுங்க. இப்போ நம்ம துரந்தர் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் பார்ப்போம். ஓவர்சீஸ்ல ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக. ஸோ பிரீமியர் டே 1 யூஎஸ்ஏக்கு பார்த்துருவோம். மற்றது எல்லாமே ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக. யூஎஸ்ஏ பிரீமியர் $1.1 மில்லியன், 10 கோடிக்கு மேல. டே 1 வந்து 4,58,00,000. வீக்கெண்டுக்கு மட்டுமே $2.79 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 25,78,00,000. கனடால பாத்தீங்க அப்படின்னா $465K, ஆஸ்திரேலியால $585K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், யூகேல $265K பவுண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஜெர்மனில $200K யூரோ கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இது இல்லாம மற்ற நாடுகள்ல $345K, டோட்டலா $4.61 மில்லியன் இந்த படம் ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக கலெக்ட் பண்ணிருக்கு. 42,52,00,000 இந்த படம் வந்து ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக ஓவர்சீஸ்க்கு கலெக்ட் பண்ணிருக்கு. பெரிய கலெக்ஷன். இப்போ இந்தியாவில எந்த அளவுக்கு, அதுவும் 18ஆம் தேதி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 1,41,00,000, ஆந்திரா தெலுங்கானால 2,33,00,000, கர்நாடகால 3,88,00,000, கேரளால 78,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 20,45,00,000, ஓவர்சீஸ்ல 42,52,00,000, உலகம் முழுக்க 71,27,00,000 இந்த படம் வந்து இப்பவே கலெக்ட் பண்ணிருக்கு. 70 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக. ஸோ ஓப்பனிங் வீக்கெண்டு இல்லாம பிரீமியர் பிளஸ் டே 1க்காக எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணிருக்கு உலகம் முழுக்க அப்படின்னா கிட்டத்தட்ட 58 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம புஷ்பா 2 கூட 5 நாளைக்கு முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ண அந்த கம்பாரிசனை பார்ப்போம். பிஃபோர் 5 days ப்ரீ சேல் கம்பாரிசன். துரந்தர் 2, புஷ்பா 2. இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா புஷ்பா 2 24,25,00,000, துரந்தர் 2 28,75,00,000. புஷ்பா 2 ஓவர்சீஸ்ல 25,50,00,000 கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. துரந்தர் 2 29,63,00,000. புஷ்பா 2 உலகம் முழுக்க 49,75,00,000, துரந்தர் 2 58,38,00,000 டே 1க்காக. நம்ம முன்னாடியே பார்த்தது 70 கோடிக்கு மேல அப்படிங்கிறது ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக. இப்ப டே 1 அப்படிங்கும் போது எல்லாத்துலயுமே துரந்தர் தான் லீடிங்ல இருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வெறும் மார்ச் 18ஆம் தேதி அந்த ஈவினிங் பிரீமியர் ஷோக்காக மட்டுமே கலெக்ட் பண்ணது இந்தியா கலெக்ஷன். டே 1 நம்ம இன்க்ளூட் பண்ணல. டே 1 பெருசா ஓப்பனிங்கோ எதுவும் ஓப்பன் பண்ணல. இதை தாண்டி முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, ஓவர்சீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து துரந்தர் 2 ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுல முக்கியமா கல்ஃப் கண்ட்ரீஸ் மாதிரி சில கண்ட்ரீஸ்ல வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த புஷ்பா 2 அப்படிங்கிறது அப்படி கிடையாது. கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பெரிய லெவலில் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ண நம்பரை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ சில இடத்துல போர் பதட்டமும் இருக்கு, சில பிரச்சனைகளும் போய்கிட்டு இருக்கு. இதை தாண்டி சில நாடுகள்ல ரிலீஸ் ஆகாமலையும் போகலாம் துரந்தர் 2. ஆனா அப்படி இருந்தும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க எத்தனை பேர் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க? ஓப்பனிங் டே கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.